4 Idiots படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எனது பாசத்திற்குரிய மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற திருப்பூர் சுப்பிரமணிய சார், நாசர் சார், அம்மாகிரீசன் சிவா சார் போன்ற ஆளுமை, அதன் பொன்ராம் சார், என்னை உருவாக்கிய எழில் சார், என்னுடைய நண்பன் புகழ், இப்படி ஏகப்பட்ட ஜாம்பவன் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு சின்னதாக பேச சொன்னாங்க. ரொம்ப டைம் கம்மி, அதனால நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த படம் அம்மாகிருஷ்ணன் சிவா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய தீனி. யானையை ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டு அது என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. தோட்டத்தை அழிச்சிருக்கேன், படத்தை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லலை. இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு ஆளாக பார்த்து கதை சொல்லி கடைசியாக சர்க்கரை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரைங்கிற மாதிரி என்கிட்ட வந்தாங்க. என்னுடைய சந்தேகத்தோடு வந்தாங்க. ஏன்னா இந்த கதை முழுக்க முழுக்க என்னையை மையப்படுத்தியே எழுதின கதை. ஒரு வில்லனை மையப்படுத்திய ஒரு கதை ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வில்லனை மையப்படுத்திய கதை. இந்த படத்தில் 2 வில்லன், நான் ஒன்று, வின்சென்ட் அசோகன் சார் ஒன்று. பட் நான் தான் படம் ஃபுல்லாக இருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை ஒரு பிரகாஷ் சார் மாதிரி நடிக்கணும், ஒரு சத்யராஜ் சார் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுமையான ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அவங்க அப்படின்லாம் நினச்சி எங்கேயோ போயிட்டு கடைசியில் என்கிட்ட டவுட்டோடு உட்காந்தாங்க. நான் வழக்கம் போல் ஸ்கிரிப்டை கேட்டு சரி பண்ணலாம் சார்னு சொல்லி பண்ணோம். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கோகுல் சாரும் டாக்டர் ஸ்ரீவசன் சாரும் 2 பேர் சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு பண்ணி கொடுத்துறீங்க சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை, எங்கள் ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க. திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அவங்க 2ஓட படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வழக்கமாக அவங்க படம் பார்த்தாங்கன்னா நடுவில் எந்திரிச்சு போயிடுவாங்களாம், எந்திரிச்சே போகாமல் உட்காந்து படம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு ப்ரொடியூசர் வாயால் கேட்குற பெரிய அவார்டு இதுதான். அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோகுலம் அவர்களுக்கும் திரு டாக்டர் ஸ்ரீவசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் கூட என்னுடைய கேரக்டரை ஒவ்வொரு டிசைனாக செதுக்கி எழுதின இந்த படத்தின் இயக்குனர் பல ஆண்டுகளாக முயற்சித்து முடியாமல் போய் விரக்தியின் விளிம்பே போனவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சாரால் இந்த படத்தில் ஒரு இயக்குனராக இருக்காரு. அவருடைய ஆசை என்னென்னலாம் இருக்கணும் அப்படியே அவர் ஃபேஸே பார்த்து நான் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் நீங்கள் முன்னாடி பண்ணுங்கள் படம் வேற, எழில் சார் படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, அது வேற சார், இது வேற சார், இது ஏன் படம் சார் சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சுருக்கேன். அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. ஒரு கட்டத்தில் சொன்னார், இந்த படத்தில் ஒரு 5 நிமிஷம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும் சார். நான் இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது வில்லன் ஆடுகிறார், நாயகர்கள் 4 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் எழுதினேன் சார். உண்மையே எழுதும்போது எந்த வில்லன் ஆட போகிறான், சரி எழுதி வைப்போம் அப்படிதான் எழுதுனேன் சார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சார், இது ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருந்தா கூட இப்படி பண்ணியிருக்க முடியாது சார். அவ்வளோ அற்புதமாக பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி சார். இந்த சீன் குழந்தைய கைத்தட்டி மகிழ்வாங்க சார், அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நான் எப்பயுமே கன்னடையை பார்த்து டான்ஸ் ஆடுவேன், மிமிக்ரி பண்ணிகிட்டே இருப்பேன், யாராவது மாதிரி பாடிக்கிட்டே இருப்பேன், பழைய பாட்டை பாடுவேன், புது பாட்டை பாடுவேன், ட்ரெண்டு பாட்டை பாடுவேன், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். என்கிட்ட காரில் வரவங்களாம் என்னத்தை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காருப்பாங்க. என்னன்னா இது எல்லாமே ஒரு பயிற்சி என்றால் ஒரு நாள் இயக்குனர் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதை நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் எப்பயுமே ப்ராக்டிஸ்லேயே இருப்பேன். அது மாதிரி தான் டான்ஸும். என்னை மிகப்பெரிய அளவில் டான்ஸ் ஆட வச்சது என்னுடைய எழில் சார். இது நீங்கள் தேசிங்க ராஜா படம் பார்த்துருப்பீங்க, கண்ணம் ஸ்டைலுக்கு நான் எல்லாம் ஆடி இருப்பேன். அதுக்கப்புறம் என்னை மிக சிறப்பாக ஆட வச்சது இவர் தான். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டு நிறையா வந்துடும். இந்த நேரத்தில் இயக்குனர் சஜீவ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்துடைய வசனகர்த்தா டிராவன்சி சரவணன் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர். அங்குள்ளவங்களுமே பிரிச்சிருக்கார் டைலாக, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். இதற்கெல்லாம் மேலே இந்த படத்தில் முதல் ரசிகனாக இருந்தது என்னுடைய அன்பு அண்ணன் திரு யூகே அவர்கள். யூகே செந்தில்குமார் சார் காமெடி கிங் சுந்தர்சி சார்கிட்ட பல படங்கள் கிட்டத்தட்ட அவர் டைரக்ஷன் பண்ண ஒரு 95% படங்கள் அவர் தான் கேமராமேன். இவர் கேமராமேனை போட்டிருக்காங்களே, நம்ம இந்த படம் காமெடி படமாச்சு, இவருக்கு முன்னாடி நடிக்கிறமேனு ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பல சீனில் கேமரா விட்டு எஞ்சி போயிடுவார், முடியல என்னால் அப்படின்னு. நீ எதுங்கடா என்னால் முடியல சிரிச்சுட்டு ஓரம் போய் சிரிச்சுட்டே இருப்பார். என்னுடைய முதல் ரசிகனா இந்த இடத்துல யூகே என்ன இருந்தாங்க. என்று அவரை பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய ட்ரெஸ்ஸு தான். அவர் ட்ரெஸ்ஸை பார்த்துறீங்களா?
ஏன் சார் இந்த ட்ரெஸ்ஸை போறீங்க, கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்னா? இல்லை சார் தலைவா, மெட்ராஸில் வந்து வருஷத்துக்கு 20 தான் வரும், 20 நானே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் பாரு. ஏன்னு கேட்டா இதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. கல்யாணத்துலேருந்து கருமாதி வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போவார். இது மாதிரி ஒரு ட்ரெஸ் உலகத்திலேயே பார்க்க முடியாது. அவ்வளோ இதா இருக்கு. அதாவது ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு, ஆனால் போடாத மாதிரி இருக்குன்றார். தயவு செய்து மேல வந்து உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை காட்டி, சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், சார் வெளிச்சது வாங்க சார். ஏன்னா உண்மையிலே இந்த ட்ரெஸ் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இது லுங்கியா புடவையா பாவாடையா அப்படின்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்லுவார். ஆனால் இதையே சொல்றேன்னா, வேலை செய்யும் போது நம்மளை எதுவுமே டைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃப்ரீயா இருப்பாரு. ஒரு முதல் பட டைரக்டருக்கு இப்படி ஒரு கேமராமேன் கிடைக்கவே முடியாதுங்க. சீன் பேப்பரை பார்த்துட்டு என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்ல முடியல, அவரே முடிவு பண்ணி எல்லாத்தையும் சீன் முடிகிற வரைக்கும் ரவுண்டிங்லேயே வருவார். உண்மையிலே சுந்தர் சார் ஏன் இவர் தொடர்ந்து பயன்படுத்துறாரு பார்த்தா அவருடைய சின்சியாரிட்டி. அதே மாதிரி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், இந்த 2 பாட்டு கேட்டிருப்பீங்க. சில பாட்டுக்கெல்லாம் 4வது 5வது தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் டைமே வந்து ரீச் ஆனிச்சு இந்த சாங், 2 சாங்குமே. இதை விட ஒரு அற்புதமான படம் இந்த படத்துல வந்து இந்த படம் மாதிரி நம்முடைய சிறை படத்துல வர்ற மைலேஜ் சாங் மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அது சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு மெலடி சாங் இந்த ஆல்பத்தில் இருக்கு. நீங்க கேட்டு ரசிக்க. அவர் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டை தான் ப்ரூவ் பண்ணும். இப்போ நீங்க பார்த்த பாட்டெல்லாம் கமர்ஷியல் பாட்டு, மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டு ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னோடு இணைந்து நடித்த நண்பன் புகழ் எப்படின்னா விஜய் டிவி பையன் தான். ஆனால் யாரையுமே ஐயா ஐயான்னு சொல்லி மரியாதை இருப்பான். யாருடைய மனசு நோவக்கூடாதுன்னு நினைப்பா. அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டை நான் ஒரு ஹீரோ மாதிரி நடந்துக்க மாட்டேன். அப்படியே சக ஆர்டிஸ்டுக்கு சொல்லி கொடுத்து அந்த சீனை கவர் பண்ணுவோம். அப்படியே நான் எவ்வளோ பேர்ட்ட நடித்தா கூட லேட்டஸ்ட்டாக நான் பார்த்து வியந்த ஒரு நல்ல நண்பன் எனக்கு புகழ். ஆமாம், ஏன்னா இந்த மேடையை கூப்பிடும்போது புகழை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இல்லை ரைமிரியான தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிடணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி அந்த மேடை ஏற வச்சா. அப்படி அந்த அளவு ஒரு உளவியல் பூர்வமான நண்பன். இந்த ஃபங்க்ஷன், இந்த படம் இவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதில் மெயின் காரணம் எங்களுடைய நிர்வாக தயாரிப்பாளர் அருணாச்சலம் அவர்கள். இப்படி ஒரு மேனேஜரை உலகத்திலேயே பார்த்துருக்க முடியாது. அற்புதமான மேனேஜர். அவருக்கு துணை நின்ற மிஸ்டர் மனோகர். இந்த படத்தில் அதாவது இணை இயக்குனர், துணை இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். நாகராஜ் சார் இருக்காரு. அப்புறம் நம்முடைய ஜிந்தாங்க வாங்க, அருணாச்சலம் சார். இப்படி ஒரு மேனேஜர் தயவுசெய்து பிக்ஸ் பண்ணீங்க. இந்த வாங்க நாகராஜ். இவரெல்லாம் டைரக்டருக்கு தோல் கொடுத்தவங்க. பல படங்கள் ஒர்க் பண்ணா கூட அதை ஈர்ப்போட ஒர்க் பண்றவங்க, இன்வால்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஜிந்தா. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் படத்தை குறைக்கிறாரு, அவரை குறைக்க மாட்டாரு. என்னுடைய ஃபாசில், இவரை எடிட்டர் ஆக்கிற பெருமை எனக்கு தான் சேரும். என்னை மிளகா படம் டைரக்ட் பண்ணும் போது அந்த படத்துடைய எடிட்டர் வந்து என்னுடைய ஜெய்சங்கர் சார். அவருக்கு உதவியா இருந்து படத்தை ஃபுல்லா ட்ரிம் பண்ணி வச்சது என்னுடைய ஃபாசில் தான். ஃபாசில் வந்து இந்த படத்தை வந்து எப்படி யூகே பெரிய ரசிகராக இருந்தாலும் அது மாதிரி என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் இந்த படத்தில் மாறிட்டேன்னு சொன்னார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். வேற யாராவது ஃபைட் மாஸ்டர் இந்த படத்தில் மியூசிக் சொன்னார்ல, அவரு டான்ஸ் ஆடிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு, என்னென்னமோ பண்றாரு, என்ன பண்றாருன்னு தெரியல, படம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குனார்ல. அந்த ஃபைட்டு பேசப்படுதுன்னா அதுக்கு மாஸ்டர் தான் காரணம். நிஞ்சான ஒரு விஷயத்தை எனக்கு ட்ரெயின் கொடுத்து அந்த நிஞ்சாவை இப்படி தான் சுத்தன்னு சொல்லி அந்த நிஞ்சாவை கொஞ்சம் மிஸ் பண்ணி சுத்தினா கூட மூளையெல்லாம் அடிபட்டோம், மூளை மூட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அடிபட்டோம். அவ்வளோ தெளிவாக நான் சொல்லி கொடுத்து இதை என்னை பயன்படுத்த வச்சார். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆர்ட் டைரக்டர் காணுங்க, ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில் வந்து இருக்காரு, ஆனால் இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப இயல்பா பண்ணிருக்காரு. நீ படம் பார்த்தா தெரிஞ்சுக்க. வாழ்த்துக்கள் ஆர்ட் டைரக்டர் சார். அப்புறம் இங்கே என்னுடைய நண்பர்களாக வந்து பிக் பாஸ் பிரஜன் சார் வந்திருக்காங்க. என்னுடைய அடுத்த படத்தோட டைரக்டர் யோகி வந்திருக்காங்க. அப்புறம் தயாரிப்பாளர் சரவணன் சார் வந்திருக்காங்க, அவருடைய பையன் வந்திருக்காரு, இன்னொரு ஹீரோ வந்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் மிஸ் பண்ணது வந்து நயன் பிரக்யா நயன், குட்டி நயன். நீங்கள் பிரக்யா 8ன்னு மாற்றிக்கிங்க, பிரக்யா 8 பிரக்யா நயன். அவங்க இந்த படத்தில் நீங்கள் ஏதோ ஒரு கிளாமர் டான்ஸ் அடிக்க நினைக்கிறீங்களா? அது இல்லை. இந்த படத்தோட ஹீரோயினியே அவங்க தான். அந்த விஷயத்தையே பிரேக் பண்ணியிருக்கோம். வழக்கமாக ஹீரோயின் படம் ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து சாங் ஆடுவாங்க. ஆனால் இவங்களே நான் பண்ணுறேன் இந்த சாங்குன்னு சொல்லி கேட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இன்வால்மெண்ட் இந்த படத்தில் அவங்களுக்கு. இந்த படம் வந்து கேரண்டியாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இந்த படம் உங்களை சத்தியமாக ஏமாத்தாது. இது த்ரில்லர் படமா, காமெடி படமா, நல்ல மெசேஜ் சொல்கிற படமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே கைத்தறிட்டு எந்திரிச்சு போயிருவீங்க. அனைவருக்கும் வணக்கம்.
மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸில் ஆக்ட் பண்ணுறது ஒரு ராசியான விஷயம்னு நான் சொல்லுவேன். அண்ட் சக்ஸஸ் ரேட்ஸ் அண்ட் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரையும், அதாவது ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி கோகுல் சார், அவர் கூட தான் என்னுடைய மோஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். அப்புறம் இதில் முக்கியமாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறது டைரக்டர் சாஜோ அவர்கள் என்கிட்ட வந்து கதையை சொல்லிவிட்டு அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இதை ஆஃபர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் த மியூசிக் டைரக்டர் படத்தை வந்து ஒரு ரீரெக்கார்டிங் போது பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினார். அண்ட் ஐ தேங்க் யூ வெரி மச். அண்ட் யூகே செந்தில் சார், I had the opportunity to be in front of his work, his camera work. Thank you again, sir, and thank you very much for it. Vadakkam everyone. Na peru Pragya Nayan, and everyone already giving me name Nayan, Kutti Nayan. I'm so happy for that. So, how to start here? First of all, I'm Nandri, Rumba, thank you, Rumba Nandri, everybody to come here and supporting us, all the media, everyone. And starting from Gokul sir, thank you. Director sir, Sajo sir, thank you so much for supporting. UK Senthil sir, our DOP, thank you so much. Our colleagues, Pugal, Shwin, everyone, thank you so much for supporting me in this project. And everyone who came here today, Punamal sir, sorry, and everyone, I used to watch their movie in the Tamil movie and I want to work with them, and today they came here to support this project. I'm so rumba happy. Thank you so much everyone. Tirupal Subramaniam sir, everyone sir, everybody sir. So hope everyone will like me and give me more chance in the Tamil. Starting from LMM production, I'm very happy. Thank you, Pugal. Thank you so much. Yes. So, yeah. Thank you to my manager who also who called me for this project. Last not the least, God and my mom, dad. Thank you. Thank you so much, everybody.